காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்திருக்கிறதாய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்பார் என்று சங்கீதக்காரன் சொல்லுவார். பலியினாலே தேவனோடு உடன்படிக்கை பண்ணினவர்களை பரிசுத்தவான்கள் என்றும் அவர்களை கூட்டுங்கள் என்று சங்கீதக்காரன் எழுதின இந்த வசனம் பலியினாலே அவரோடு உடன்படிக்கை பண்ணினவர்களை மாத்திரமல்ல, அந்த உடன்படிக்கையோடு தங்களை இணைத்து கொண்ட புதிய ஏற்பாட்டின் சபையையும் அது அர்த்தப்படுத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறது. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு சபை அந்த பலியோடு தன்னை இணைத்து கொள்ளக்கூடிய உபதேசங்கள் அப்போஸ்தல உபதேசத்தின் மூலமாக நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ண பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்றார். முதலாவது பலி நாம் அறிந்திருக்கிறபடி தோட்டத்திலே தேவன் மனிதனுக்காக செலுத்தின பலி. அதிலே அவர் ஒரு உடன்படிக்கையை அவர் செய்திருந்தார். 3:15 ஒரு புதிய உடன்படிக்கையை அவர்களுக்கு கொடுத்து, ஆதியாகமம் 3:15 ஒரு புதிய உடன்படிக்கையை தருகிறார். ஸ்திரீயின் வித்து அது எதிரியின் தலையை நசுக்கும் என்றும் எதிரி அவர் குதிங்காலை நசுக்குவார் என்றும் சொல்லப்பட்ட இடத்திலே ஒரு புதிய உடன்படிக்கை, மனிதனை ரட்சிக்கும்படியாக தேவன் சித்தம் கொண்டு அவன் விழுந்து போன இடத்திலே, அவனுடைய கிருபையை இழந்த இடத்திலே அதை மீட்டுக் கொடுக்கும்படியாக தேவன் ஒரு உடன்படிக்கை செய்து அங்கே ஒரு பலியை ஏற்படுத்தினார். அந்த பலி அது பூரணப்படுத்தும்படியான திட்டங்களை தேவன் நடத்தி கொண்டு வந்தாலும் கூட அது நோவாவுடைய வாழ்க்கையிலே அது நிரந்தரமாக நிலை பெறவில்லை என்பதாக இருக்கிறது. மனிதனை ஏன் உண்டாக்கினேன் என்ற இடத்திலே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே முழு மனித குலத்தையும் அவர் அழித்து, நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நோவாவோ கர்த்தருடைய கண்களிலே கிருபையை கண்டடைந்தான் என்றுதான் நாம் அர்த்தப்படுத்த வேண்டும். கிருபை என்பது தேவனை அறிகிறதும் அவரோடு நாம் உறவை நாம் காத்துக்கொள்வதுமாக இருக்கிறது. அதுதான் கிருபை. கிருபை என்பது நாம் தேவனை அறிந்து கொள்வது. அறிந்து கொண்டால்தான் நாம் அவரில் அன்பு கூற முடியும் என்பதாக இருக்கிறது. நோவாவுடைய வாழ்க்கையிலே அந்த கிருபையை அவன் கண்டறிந்தான். அவன் ஒருவன் மூலமாக அவன் குடும்பம் முழுவதும் காக்கப்பட்டாலும் கூட அவன் குடும்பத்திலே அது நிலைத்திருக்க முடியாதபடிக்கு காம் அங்கே சபிக்கப்பட்டவனாக போகிறான். காமின் நிமித்தம் கானான் சபிக்கப்படுகிறான். காமுடைய குமாரனாகிய கானான் சபிக்கப்பட்டு போகிறான் என்ற இடத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த உடன்படிக்கையை நிலை பெற செய்கிறார் தேவன். எங்கே என்றால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தான் இந்த உடன்படிக்கை நிலை பெறுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமுக்காக தேவன் எதையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருந்ததற்கு காரணம், ஆபிரகாமிலே தேவன் ஒரு மகத்தான திட்டத்தை வைத்திருந்தார். அதற்கு ஏற்றாற் போல ஆபிரகாமும் வாழ்ந்தார் என்பதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே அந்த பலியை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு பலியை செலுத்துகிறார், அங்கே ஆபிரகாமும் ஒரு பலியை செலுத்துகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பலியை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். 14ஆம் அதிகாரத்திலே இதை நான் எதனாலே அறிவேன், அவன் சந்ததியை குறித்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தது போல அவன் அந்த தேசத்தை குறித்த வாக்குத்தத்தத்திலே அப்படி இராதபடிக்கு கேள்வியை எழுப்புகிறார் ஆபிரகாம். இதை எதனாலே அறிவேன் என்று சொன்ன இடத்திலே ஒரு பலியை ஏற்படுத்தி அந்த பலியின் துண்டங்களின் நடுவே அக்கினி கடந்து போகிறதை ஆபிரகாம் பார்க்கிறார். அயர்ந்த நித்திரை அவருக்கு வந்தது. துண்டங்களின் நடுவே அக்கினி ஜுவாலை கடந்து போகிறதை பார்க்கிறார். அந்த அக்கினி ஜுவாலை தான் மேசியாவாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உடன்படிக்கை அது மீறப்பட்டால் உடன்படிக்கையை மீறினவர் கொல்லப்பட வேண்டும் என்ற இடத்தில் தான் உடன்படிக்கை இருக்கிறது. ஆனால் அந்த உடன்படிக்கையிலே ஆபிரகாம் கொல்லப்படாதபடிக்கு மேசியா உடன்படிக்கையை கடக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார். அவரே பலியாகவும் அவரே பலி பொருளாகவும் அவரே பலியின் உடன்படிக்கையாளராகவும் நமக்காக மாறினார் என்பதுதான் ஆபிரகாமுக்கு அவர் முதலாவது அந்த உடன்படிக்கைகளை உறுதி செய்ததாக இருக்கிறது 14. ஆனால் ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்பது ஈசாக்கு. அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை ஒரு உற்பவ காலத்திட்டத்திலே சாராள் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார் என்பது அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை என்று அப்போஸ்தலன் எழுதுகிறார். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை சாராள் ஒரு குமாரனை பெறுவார் என்பது ஈசாக்கு வார்த்தை.
வார்த்தையினாலே அவனுக்கு அது உறுதியாக்கப்பட்டது. வார்த்தையினாலே ஆபிரகாமுக்கு அது உறுதியாக்கப்பட்டது மாத்திரமல்ல, அதை பலியாக கொடுத்து பாவனையாக பெற்றுக்கொண்டார் என்ற இடத்திலே, பலியாக்கக்கூடிய இடத்திலே அந்த உடன்படிக்கை உறுதியாக்கப்படுகிறது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே ஈசாக்கை பலியாக கொடுத்து அவன் பாவனையாக பெற்றுக்கொண்டான். இந்த ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமானவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த ஈசாக்கை பெறுவதற்கு முன்பாக அவன் இஸ்மவேலை பெற்றெடுத்தான். மாம்சத்தின்படி இஸ்மவேலை பெற்றெடுத்து இஸ்மவேலையும் ஆகாரையும் புறம்பே தள்ளக்கூடிய காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று 99ஆம் வயதிலே அவர் சொல்லி அந்த குறைபாட்டை அவனுடைய ஜீவியத்திலிருந்து நீக்குகிறார். 86ஆம் வயதிலே அவன் இஸ்மவேலை பெற்றெடுத்து 13 வருடங்கள் தேவனுக்கும் அவனுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை, ஆபிரகாமுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை என்ற இடத்தில் இருக்கிறது. ஆனால் தேவன் அவர் மேல் வைத்த திட்டம், அன்பு, இரக்கம் என்ற இடத்திலே நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொன்னது நிமித்தம் அங்கே உத்தமமாக நடக்கக்கூடிய ஒரு ஜீவியத்தை ஆபிரகாமுக்குள்ளே கொண்டு வந்து ஈசாக்கை வாக்குத்தத்தமாக அவனுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த ஈசாக்கை பலியிடக்கூடிய இடத்திலே ஆபிரகாமுடைய அன்பு பெருகி இருக்கிறதை உறுதிப்படுத்துகிறார். தனக்கு ஒரே பேரான குமாரனை, தன்னுடைய ஒரே நம்பிக்கையை, தனக்கு சந்ததி என்று வாக்குத்தத்தம் பண்ண அந்த ஈசாக்கை ஆபிரகாம் பலியாக்கினாரா? எழுத்தின்படி நாம் ஆதியாகமத்தில் பார்த்தா பலியாக்கினது போல தெரியாது. ஆனால் அவன் பலியாக்கப்பட்டது உண்மை. ஆபிரகாம் தன் கூடாரத்திலிருந்து புறப்பட்ட அன்றே அவனுடைய மனதிலே இந்த ஈசாக்கு மரித்து விட்டான். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார், தேசத்துக்கு வந்து விட்டார். நான் உனக்கு காண்பிக்கும் மலைக்கு போகிறார், அங்கே போகிறார் ஆபிரகாம். அந்த மலையிலே ஒரு இடத்திலே, அவர் காண்பித்த இடத்திலே அவர் பலியாக்கும்படியான பலிபீடத்தை உருவாக்கி அங்கே ஈசாக்கை பலியிடுவதற்கு அவர் எத்தனித்திருக்கிறார். எழுத்தின்படி அவரை வெட்டினாரா என்று நாம் சிந்திக்காதபடிக்கு அவனுடைய மனதிலே ஈசாக்கு மரித்து விட்டார். 3 நாளைக்கு பின்பு அவனை உயிரோடே பெற்றுக்கொண்டார். இதைதான் எபிரேய நிருபக்காரர் அவனை பலியாக கொடுத்து பாவனையாக பெற்றுக்கொண்டார் என்று ஆபிரகாமை குறித்து எழுதுகிறார். இந்த உடன்படிக்கை இது தேவனோடு செய்யக்கூடிய உடன்படிக்கை. இது பலியினாலே உடன்படிக்கை செய்த பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்றால், பலியினாலே உடன்படிக்கை செய்த பரிசுத்தவான் என்ற இடத்திலே ஆபிரகாமை தான் நாம் அங்கே வைக்க முடியும். ஆபிரகாம் தான் பலியினாலே உடன்படிக்கை என்ற இடத்திலே ஒரு சரியான முன்னுதாரணமாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தது போல ஆபிரகாம் தன் ஒரே பேரான குமாரனை, அவன் நேசகுமாரனை அங்கே கொடுக்கக்கூடிய இடத்தில் வந்தாலும் கூட நேசகுமாரன் என்ற இடத்திலே அவர் பலியிடவில்லை. உன் குமாரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன், அவனை எனக்காக பலி செலுத்து என்று சொன்ன இடத்தில் அவன் நேசகுமாரன் என்ற வார்த்தை 2வது அங்கே போடப்படவில்லை. நேசகுமாரன் என்ற இடத்திலே இயேசுதான் நமக்காக பலியாக்கப்பட்டார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆபிரகாமின் சந்ததியை தான் நாம் பலியினாலே உடன்படிக்கை பண்ண சந்ததிக்கு ஒப்பனையாக நாம் பேசுகிறோம். எழுத்தின்படி ஆபிரகாம் இவைகளெல்லாம் செய்து முடித்தாலும் கூட ஆபிரகாமின் சந்ததிகள் ஆவிக்குரிய ரீதியிலே இதை தொடர்ச்சியாக கொண்டு வர முடியவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமின் மடியில் இருந்த அங்கே லேவியும் கூட ஆபிரகாமின் மூலமாக தசமபாகம் கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த லேவி கோத்திரத்தின் ஊழியம் என்பது ஆணையினாலே உண்டான ஊழியம் அல்ல. மெல்கிசேதேக்கின் முறைமையின் ஊழியம் தான் ஆணையினாலே கொண்டு வரப்பட்ட ஊழியமாக இருக்கிறது என்று எபிரேய நிருபக்காரர் எழுதுகிறார். அவர் ஆணையினாலே ஆசாரியராக்கப்பட்டிருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்துதான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆபிரகாமின் சந்ததி என்ற இடத்தில் தான் சகலமும் உள்ளே கொண்டு வரப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டு சபையானாலும் அது ஆபிரகாமின் சந்ததி என்ற இடத்தில் தான் இருக்கிறது. ஆபிரகாமின் விழுகையிலே தேவன் சஞ்சலப்பட்டாலும் கூட ஆபிரகாமிலே அவருக்கு ஒரு உறுதி இருக்கிறது. அவர் அப்பொழுதே ஆபிரகாமை முன்குறித்திருக்கிறார். இந்த ஆபிரகாமின் சந்ததி தான் நிலையான இந்த உறுதியான உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆபிரகாமின் சந்ததி என்ற இடத்தில் தான் புதிய ஏற்பாட்டின் சபையும் கொண்டு வரப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் கலாத்தியர் அங்கே
3ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரமாய் இருக்கிறீர்கள் என்று கொண்டு வருகிறார். நாம் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உடன்படிக்கையினாலே தேவனோடு உள்ள உறவாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கரெக்ட் தானே? 3:29 வாசல் 3:29 நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததி. நாம் கிறிஸ்துவுடையவர்களானாலும் அது ஆபிரகாமின் உடன்படிக்கைக்குள் தான் வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு உடன்படிக்கையினாலே ஏற்படுத்தப்பட்ட உறவாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினாலே ஒரு உடன்படிக்கை செய்யப்படுகிறது என்பதுதான் புதிய ஏற்பாட்டின் சபை. தேவனுடைய உடன்படிக்கையின் முன்னுதாரணமாகிய ஆபிரகாமுக்குள் தான் இந்த சகல ஆசீர்வாதங்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்வோம். அதை தெரிந்து கொண்டால்தான் ரட்சிக்கப்பட்ட நாமும் ஆவிக்குரிய ரீதியிலே ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம் என்ற புரிதலுக்குள்ளே நாம் வர முடியும். இந்த ஆபிரகாமோடு தான் இந்த உடன்படிக்கைகள் உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு பின்பாக ஒரு பெரிய உடன்படிக்கையை நாம் பார்க்கிறோம் என்றால், சட்டத்தின்படி ஒரு உடன்படிக்கை செய்யக்கூடிய இடத்திலே தாவீதும் யோனத்தானும் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலே ஒரு உடன்படிக்கை உண்டாகிறது. சவுல் அங்கே ராஜாவாக்கப்பட்டாலும் கூட தாவீதை தேவன் அபிஷேகித்த காரணத்தினாலே சவுல் அவனை கொல்லும்படியாக எத்தனித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் இந்த உடன்படிக்கை அங்கே யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் உண்டாகிறது. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவன் ஆத்துமாவை போல அவனை நேசித்தான் என்று எழுதப்பட்டது. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோனதான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்தான், அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். தாவீதும் யோனத்தானும் அங்கே ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். யோனத்தான் தாவீதை ஆத்துமாவை போல நேசித்தான், அவன் தன் ஜீவனை போல ஆத்துமாவை போல நேசித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்ன வசனம் சவுல் அவனை அவன் தகப்பன் 1:1 அவன் சவுலோட பேசி முடித்த பின்பு யோனதானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. அவ்வளவு நேசித்த இடத்தில்தான் ஒரு உடன்படிக்கையை அவர்கள் செய்கிறார்கள். இது ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கைக்கு அடுத்தபடியாக ஒரு நல்ல உடன்படிக்கை செய்யக்கூடிய இடத்தில் உதாரணமாக இது எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதும் யோனத்தானும் மிகவும் நெருங்கியவர்கள் என்ற இடத்தில் அவன் ஆத்துமாவை போல நேசித்தான். இருவருடைய ஆத்மாவும் இசைந்த இடத்தில் தான் இந்த உடன்படிக்கையை அவர்கள் செய்கிறார்கள். 4ஆம் வசனத்திலே அந்த உடன்படிக்கைக்கு 5 காரியங்கள் உதாரணமாக வைக்கப்படுகிறது. 5 காரியங்களை அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் மாற்றிக்கொள்ளுகிறார்கள். சால்வையை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். வாசிங்க அந்த 4ஆம். யோனதான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். அங்கே சால்வையை கொடுக்கிறான், வஸ்திரத்தை கொடுக்கிறான், பட்டயத்தை கொடுக்கிறான், வில்லை கொடுக்கிறான், கச்சையை கொடுக்கிறான். 5 விதமான காரியங்கள் இந்த உடன்படிக்கையிலே மாற்றப்படுகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 5 விதமான காரியங்களை இந்த உடன்படிக்கையிலே மாற்றி இந்த உடன்படிக்கையை உறுதி செய்கிறார்கள் என்பது தாவீதும் யோனத்தானும் செய்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக அங்கே சால்வையை, வஸ்திரத்தை, கச்சையை, பட்டயத்தை, வில்லை அவர்கள் மாற்றினார்கள் என்பதாக இருக்கிறது. இந்த 5 காரியங்களை மாற்றி அவர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டாலும் கூட இந்த உடன்படிக்கையிலே யோனத்தானால் நிலை நிற்க முடியவில்லை என்பதாக இருக்கிறது. யோனத்தான் இந்த உடன்படிக்கை செய்த பின்னாலும் கூட அவன் சவுலை விட்டு பிரியாதிருந்தான். அதனால தான் அவனுடைய மரணம் ஏற்பட்டது. இதை 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே அவர் அழுது புலம்புகிறார். 26ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 26ல யோனத்தானின் சிநேகம் அது ஸ்திரீகளின் சிநேகத்தை காட்டிலும் இன்பமானதாக இருந்தது என்ற புலம்பலை அங்கே தாவீது வைக்கிறார். 26 என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாய் இருந்தது. இது தாவீதுடைய புலம்பல். தாவீதோடு உடன்படிக்கை செய்தாலும் தாவீதோடு யோனத்தான் இல்லை என்பதாக இருக்கிறது.
தாவீதோடு உடன்படிக்கை செய்தால் தாவீதோடு இருந்திருக்க வேண்டும். அதான் பரிசுத்தவான்களின் ஐக்கியம். பரிசுத்தவான்களின் ஐக்கியம் என்பது கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்த நாம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையோடு இசைந்து இருக்க வேண்டும். அதான் பரிசுத்தவான்களின் ஐக்கியம். அது இன்பமானது என்று கொண்டு வருகிறார். நாம் கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அந்த உடன்படிக்கை என்பது புதிய ஏற்பாட்டு சபையோடு நம்மை இணைக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது. தேவனும் நானும் என்ற தனிப்பட்ட உறவு இருக்கிறது. தேவனும் தேவனுடைய சபையும் நானும் என்ற இடத்திலும் அந்த உடன்படிக்கை உறுதிப்படுகிறதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த தாவீதோடு யோனத்தான் உடன்படிக்கை செய்தாலும் கூட அவன் அந்த உடன்படிக்கையிலே நிலைத்திருக்க முடியவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். கிறிஸ்துவோடு நமக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. கிறிஸ்துவோடு உள்ள இந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படியாக நாம் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது என்ற எச்சரிப்பு இருக்கிறது. பரிசுத்தவான்களின் ஐக்கியத்திலே விகல்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. அது நம்மை தேவனுடைய குமாரன் என்று அடையாளப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறது. முழு இஸ்ரவேலையும் அவர் யாத்திராகவும் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது இஸ்ரவேல் என் குமாரன், இஸ்ரவேல் என் சேஷ்டபுத்திரன், ஒருமையில தான் சொல்றார், பன்மையில சொல்றார். அது ஒருங்கிணைந்த குமாரருடைய ஐக்கியம் ஒன்றாகவே அது கணக்கிடப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். இது உடன்படிக்கையின் ஐக்கியம் என்பது இஸ்ரவேல் ஒரு குடும்பம், சபை என்பது ஒரு குடும்பம், அது ஒரு ஐக்கியம், அது ஒரு உடன்படிக்கையிலே உண்டான உறவு என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இதுதான் அங்கே அடிப்படை. கிறிஸ்துவோடு நமக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. தாவீதோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் இந்த யோனத்தான். முதலாவது தாவீதோடு உடன்படிக்கை பண்ண இடத்திலே ஒரு சால்வையும் ஒரு வஸ்திரமும் இருக்கிறது. நமக்கு தேவனோடு உள்ள உறவிலே, இந்த உடன்படிக்கையின் உறவிலே நமக்கு தேவன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுக்கிறார். நீதியின் சால்வை நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த ரட்சிப்பின் வஸ்திரம், இந்த நீதியின் சால்வை காக்கப்பட வேண்டும். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் இந்த நீதியின் சால்வையும் நாம் இயேசு கிறிஸ்துவோடு உள்ள உறவிலே நாம் முதலாவது பெற்றுக்கொள்கிறோம். இந்த 5 காரியங்களுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தங்கள். நமக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு நீதியின் சால்வை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு எங்க? ரோமர் 10:10 நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். நாம் வாயினாலே அறிக்கை செய்து ரட்சிப்பையும் இருதயத்திலே விசுவாசித்து நீதியையும் நாம் அடைந்து கொள்கிறோம். ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது, ஒரு நீதியின் சால்வை கொடுக்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய வசனமாகிய பட்டயம். அவருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது நம்முடைய ஆத்துமாவையும் ஊனையும் கணுக்களையும் பிரிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 4:12. எபிரேயர் 12:4 இல்ல 4:12. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்கண்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. நம்முடைய இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது. இந்த பட்டயத்தினாலே நாம் நம்மை சரி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறோம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பது ஜெமெட்ரியா, அதோடைய தன்மைகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது எபிரேயத்தில், இல்லையா? அது நம்மை சரி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறது. பட்டயத்தினாலே நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள ஆவியினாலே உயிரோடு எழுப்பப்பட்டார். அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்பது வேத வசனமாகிய ஆவி. வேத வசனத்தினாலே நம்முடைய ஆவி பரிசுத்தமாக்கப்படுகிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். வேத வசனத்தினாலே நம்முடைய ஆவி பரிசுத்தமாக்கப்படுகிறது. வில் என்பது அங்கே பரிசுத்த ஆவியின் வல்லமையை காண்பிக்கிறது. இது ரெண்டும் வேண்டும். நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் தருகிறார், நீதியின் சால்வை கொடுக்கிறார், அங்கே வசனமாகிய பட்டயம் கொடுக்கப்படுகிறது, அங்கே அம்பு வில் என்ற அங்கே வல்லமை நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதற்கு பின்பாக அங்கே கச்சை சொல்லப்பட்டிருக்கிறது.
1 பேதுரு 1 அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக அந்த கச்சையை கட்டி கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 1 பேதுரு 1:13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதான் சத்தியம் என்னும் கச்சை, அது உபதேசம். சத்தியம் என்னும் கச்சை என்ற இடத்திலே நாம் மன தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு வேத வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மனது பரிசுத்தமாக்கப்படுகிறது. நமக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உபதேசத்தின் வெளிச்சம் நமக்கு கையளிக்கப்படுகிறது. இதெல்லாம் இந்த உடன்படிக்கையினாலே கிடைக்கக்கூடியது. இந்த உடன்படிக்கையோடு வந்த நாம் தாவீதோடு நிலைத்திருக்க வேண்டும். தேவனோடு நிலைத்திருக்கக்கூடிய இடத்திலும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே நிலைத்திருக்கக்கூடிய இடத்துல இருந்துதான் நம்ம இதை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். இதுதான் இந்த உடன்படிக்கைக்கு ஒப்பனையான காரியங்களை நாம் பார்த்தோம். ஆனால் இந்த உடன்படிக்கை என்பது கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவை காண்பிக்கிறதாக இருக்கிறது. இதனுடைய மேன்மையான பக்கம் என்பது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அந்த பெட்டிக்கு 1.5 முழம் நீளம், 2.5 முழம் அகலம். 2.5 முழம் நீளம், 1.5 முழம் அகலம். 2.5 என்பது 5, 1.1 என்பது 3. அது திருத்துவ தேவனும் மனிதனும் செய்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. இது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை என்ற இடத்திலே கிறிஸ்து நமக்காக அவர் நிற்கிறார் என்ற நம்பிக்கை. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தேவன் ஒருவரே, மனுஷருக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்து அவரே என்று சொல்லப்பட்டது. வாசி. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே என்று சொல்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே என்று கொண்டு வருகிறார். இது இயேசு நமக்காக செய்தவைகளை அது ஒப்பிடுவது. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்துவே மரித்தார், கிறிஸ்துவே உயிர்த்தார், கிறிஸ்துவே வலது பாரிசத்தில் இருக்கிறார் என்று எழுதுகிறார். அவளை குற்றம் சாட்டுகிறவன் யார், நியாயம் தீர்க்கிறவன் யார் என்று முன்குறித்தவர்களை குறித்து சொல்லிக் கொண்டு வந்து இயேசு அவரே மரித்தார், உயிர்த்தார், வலது பாரிசத்தில் இருக்கிறார் என்று கொண்டு வருகிறார். நாம் இயேசு கிறிஸ்துவோடு செய்யக்கூடிய உடன்படிக்கையின் உறவை இது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஞானஸ்தானத்திலே ஒரு உடன்படிக்கை, ரட்சிக்கப்பட்ட நாம் ஞானஸ்தானத்திலே ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. ஞானஸ்தானத்திலே ஒரு உடன்படிக்கை நமக்கு அங்கே செய்யப்படுகிறது. அந்த 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் கடைசியில் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குகிறதா இராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மை இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஞானஸ்தானம் என்று கொண்டு வருகிறது. இந்த ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கை என்பது நாம் இனி பாவம் செய்கிறது இல்லை என்பதோடு நின்று விடுகிறது. இது அவருடைய மரணத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருகிறது. சபைக்கு அவருடைய மரணத்தின் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்பதோடு அந்த உடன்படிக்கை இருக்கிறது. கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நாம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். நம்முடைய அவயவங்கள் இனி அநீதிக்கு அடிமைகளாக இராதபடிக்கு நீதிக்கு அடிமைகளாக நாம் அதை ஒப்பு கொடுக்கிறோம் என்பது கிறிஸ்துவில் நாம் காண்கிற முதல் உடன்படிக்கையாக இருக்கிறது. அவரே மரித்தார், மரணத்தின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இது ஞானஸ்தானத்தினாலே நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனா அதுக்கு அடுத்து அவரே உயிர்த்தார் என்ற இடத்திலே நாம் அவருடைய மனவாட்டி என்ற இடத்தில் கற்புள்ள கன்னிகையாக
கிறிஸ்தியனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறாரே, அவருடைய மனவாட்டி என்ற இடத்துக்கு நாம் கொண்டு வரப்படுகிறோம். அவரே வலது பாரிசத்தில் இருக்கிறார் என்றால் நாம் அவரோடு மரணிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் என்பது உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை, அவருடைய வருகையின் நம்பிக்கை என்பதாக இருக்கிறது. நாம் பாவத்துக்கு மரித்திருக்கிறோம், நாம் அவருக்காக கற்புள்ள கன்னிகையாக காக்கப்படுகிறோம் என்பது பாவம் செய்யாத வாழ்க்கை, பாவம் இல்லாத வாழ்க்கை, பாவம் அறியாத வாழ்க்கை என்று இயேசுவுக்கு இருக்கிறது போல நமக்கும் அப்படிப்பட்ட அனுபவங்களை அவர் கொண்டு வருகிறார். நாம் ஞானஸ்தானத்திலே பாவத்துக்கு மரித்திருக்கிறோம். இது அவருடைய மரணத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறோம். கிறிஸ்துவே மரித்தவர், கிறிஸ்துவே உயிர்த்தவர் என்றால் அவருக்காக நாம் கற்புள்ள கன்னிகையாக காக்கப்படுகிறோம் என்று 2 கொரிந்தியர் 11 சொல்லப்பட்ட அந்த உபதேசமாக இருக்கிறது. இது ரோமர் 12 நம்முடைய அவயவம், நம்முடைய சரீரங்களை பரிசுத்தம் உள்ள பலியாக அவருக்கு செலுத்தக்கூடியது என்பது உச்சகட்டமான காரியமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்துள்ளோம். இதுதான் இந்த உடன்படிக்கையாக இருக்கிறது. இந்த உடன்படிக்கைக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு வரும்படியாக தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று முன்குறிக்கப்பட்டவர்களை கொண்டு வருகிறார். இது தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவும், தேவனுக்கும் நமக்கு தேவனோடு உள்ள உறவையும் நமக்கு பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியத்தையும் காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் தெரிஞ்சுக்கிறோம். நாமும் தேவனும் நாமும் சபையும் என்ற இடத்திலே ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். சபை என்றால் நாம் தான் சபை, ஆனால் ஒருங்கிணைந்த கிறிஸ்துவின் சரீரம் என்பது பரிசுத்தவான்களின் ஐக்கியமாக இருக்கிறது. இந்த ஐக்கியம் நமக்கு இன்பமானதாக இருக்க வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவின் மனதை தரித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு கையளிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானதை நாம் செய்யக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். இதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியங்களை நாம் அழிக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். எஸ்தரின் புஸ்தகத்திலே ராஜாவுக்கு விரோதமாக வந்த 2 பேரை அங்கே மொர்தெகாய் பிடித்து கொடுக்கிறார். அவர்களை தூக்கி ஏற்றக்கூடிய இடத்திலே வருகிறது. அந்த 2 பேர் யார்? ராஜாவுக்கு விரோதமான 2 பேர் என்பது, ஒன்று இயேசு நமக்கு ராஜாவாக இருக்கிறார், 2 பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ராஜா. அவர் சாலேமின் ராஜா, அவர் சமாதானத்தின் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேய நிருபத்திலே அவர் ராஜாவாக இருக்கிறார். எபிரேயர் 7 அவர் ராஜாவாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். இயேசு நமக்கு ராஜாவாக இருக்கிறார். இயேசுவுக்கு விரோதமாக கை போட்ட 2 பேரையும், பரிசுத்த ஆவியாகிய ராஜாவுக்கு விரோதமாக கை போடக்கூடிய 2 பேரையும் நாம் அழித்தால்தான் இந்த உடன்படிக்கையிலே நாம் நிலைத்திருக்க முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அழிக்கக்கூடிய இடத்துல என்ன என்றால், இயேசுவுக்கு விரோதமாக கை போட்ட இடத்திலே அது பாவமாக இருக்கிறது. இந்த இளையகுமாரன் சொல்லுகிறான், நான் உமக்கு விரோதமாகவும் மரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். தேவனுக்கு விரோதமான பாவம், மனிதனுக்கு விரோதமான பாவம். நியாயப்பிரமாணம் 10 கட்டளைகளாக கொடுக்கப்பட்ட இடத்திலே முதல் 4 மீறுவது தேவனுக்கு விரோதமான பாவம், மீதி 6 மீறுவது மனிதனுக்கு விரோதமாக பாவம். நாம் தேவனில் அன்பு கூற வேண்டும், நாம் நம்மை போல பிறரை நேசிக்க வேண்டும் என்ற கட்டளையை இயேசு கிறிஸ்து கொண்டு வருகிறார். நாம் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் தேவனில் அன்பு கூறக்கூடிய வாழ்க்கை, நாம் நம்மை போல பிறரை நேசிக்கக்கூடிய வாழ்க்கை என்பது பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. இது இயேசு ராஜாவுக்கு விரோதமான 2 பேரையும் நாம் தூக்கில் போட வேண்டும் என்பது, நாம் தேவனில் அன்பு கூற வேண்டும், மனிதனில் அன்பு கூற வேண்டும். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது, மனிதனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது என்பதாக இருக்கிறது. தேவனுக்கு விரோதமான பாவம் என்பது விக்கிரகாராதனை, மனிதனுக்கு விரோதமான பாவம் என்பது வேசித்தனம், பொருளாசை என்று கொண்டு வரும். இந்த பொருளாசை என்பது விக்கிரகாராதனையிலும் வருகிறது. பிறருக்குள்ளதின் மேல் நாம் ஆசைப்படுவது என்பது மனிதனுக்கு விரோதமாக, பிறர் பொருள் மேல் பிறருடையதை இச்சியாதிருப்பாயாக, விபச்சாரம், வேசித்தனம், பிறர் பொருளை இச்சிப்பது என்ற இந்த காரியங்களை நாம் அழிக்க வேண்டும். ஆனால் பரிசுத்த ஆவியாகிய ராஜாவுக்கு எதிரான 2 பேரை நாம் தூக்கிலிடுவது என்பது ஜென்ம சுபாவம் என்ற இடத்திலும் சுயாதீன சித்தம் என்ற இடத்திலும், ஜென்ம சுபாவத்தையும் சுயாதீன சித்தத்தையும் நாம் அழிக்க வேண்டும். இந்த 2 ராஜாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய 2 பேரையும் நாம் அழித்து விட வேண்டும் என்பதாக.
அப்பொழுதுதான் நாம் இந்த உடன்படிக்கையிலே நிலைத்திருக்க முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு உடன்படிக்கை செய்து பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே நாம் நிலைத்திருந்து நாம் இந்த நிறைவை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பாவத்தையும் அங்கே பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சுயாதீனத்தையும் ஜென்ம சுபாவத்தையும் நாம் அழித்து போட வேண்டும். அதற்கு நம்முடைய மனதிலும் நம்முடைய இருதயத்திலும் அவருடைய அன்பினால் நாம் நிரப்பும். மனது அங்கே வசனத்தினால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்திலே அவருடைய அன்பினால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்பதாக இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நம்ம இந்த உடன்படிக்கைக்குரியவர்களாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் ஆபிரகாமின் ஆவிக்குரிய சந்ததியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உடன்படிக்கையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். தாவீதோடு யோனத்தான் பண்ண உடன்படிக்கையிலே அவன் நிலைத்திருக்க முடியாதபடிக்கு அவன் அழிக்கப்பட்டது போல நாம் அழிக்கப்படக்கூடாது. அதற்காக தேவன் நமக்கு கிருபை அளிக்கிறார். அங்கே யோனத்தான் அழிந்து போனாலும் கூட அவன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அவன் இரக்கத்தையும் கிருபையும் காண்பிக்கும்படியாக அவன் மேவிபோசேத்தை அங்கே தன் மேஜையிலே கொண்டு வந்தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய காருண்யம் என்பது இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு அது பரிபூர்ணமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கையிலே நாம் நிலை பெற்று இருக்க வேண்டும். அந்த உடன்படிக்கையிலே நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கையிலே நமக்கு ஆவியின் பட்டயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே வில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே கச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த உடன்படிக்கைக்கு விரோதமாக, நம்முடைய ராஜாவுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாம் அழிக்கக்கூடிய இடத்திலே நாம் வர வேண்டும். அங்கே யோவான் 6ஆம் அதிகாரத்திலும் மார்க்கு 6ஆம் அதிகாரத்திலும் ஒரு பையன் அங்கே வருகிறான். அவன் இடத்துல 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருந்தது. அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். அவன் வீட்டிலிருந்து கொண்டு வந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தான் என்பது நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவிப்பதாக இருக்கிறது. 5 அப்பம் என்பது நம்முடைய சரீரத்தை காண்பிக்கிறது. அங்கே 2 மீன் என்பது நம்முடைய ஆத்மாவின் ஜீவனையும் காண்பிக்கிறது. நம்முடைய ஆவியையும் ஆத்மாவையும் தேவனுடைய கரத்திலே அவர் வைத்திருக்கிறார். நம்முடைய சரீரத்தை அவருடைய சபையின் பாடுபடுகக்கூடிய இடத்திலே நாம் ஒப்புவிக்க வேண்டும். இந்த நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை அவருக்கு ஒப்புவித்து அதுக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்களை அழித்து நாம் இந்த உடன்படிக்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. இந்த அழைப்பில் தான் நாம் உடன்படிக்கையின் குமாரராக மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் தேவனுடைய குமாரன். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவர் நமக்கு மூத்த சகோதரன் என்ற இடத்திலே நாம் எல்லோரும் குமாரராக இருக்கிறோம். இந்த உடன்படிக்கையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, அவருடைய மரணத்தின் ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்தையும் அவருடைய வலது பாரிசத்தின் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவே மரித்தார், கிறிஸ்துவே உயிர்த்தார், கிறிஸ்துவே வலது பாரிசத்தில் இருக்கிறார். நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை நாம் கீழ்ப்படுத்த வேண்டும். நம்முடைய பாவ சரீரத்தை நாம் அழிக்க வேண்டும். பழைய மனிதனை நாம் அழிக்க வேண்டும். புறம்பான மனிதனை நாம் அழிக்க வேண்டும். உள்ளான மனிதனிலே நாம் நாளுக்கு நாள் பலப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக தேவன் நம் ஒவ்வொருவரையும் முன்சுரித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், நீதிமான்களாக்கி இருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவர்களுக்கு விரோதமாக ஒருவர் இருக்க முடியாது என்ற உறுதி நமக்கு இருக்கிறது. கிறிஸ்துவே மரித்தார், கிறிஸ்துவே உயிர்த்தார், கிறிஸ்துவே வலது பாரிசத்தில் இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாகவும் நம்முடைய ஜீவியத்தில் காணக்கூடிய பாவத்தை நாம் அழிப்போம். அங்கே தேவனுக்கு விரோதமாக மனிதனுக்கு விரோதமான பாவத்தை நாம் அழிப்போம். அங்கே பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஜென்ம சுபாவத்தை சுயாதீன கிரியைகளையும் நாம் அழிப்போம். நாம் தேவனுக்கு பிரியமான மனவாட்டியாக நாம் மாற்றப்படுகிறோம். அதற்காகவே அவர் நமக்கு வலது பாரிசத்திலிருந்து பரிந்து பேசுகிறார். அவர் நமக்காக வரப்போகிற நம்பிக்கையின் மனவாளனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் உடன்படிக்கையின் ஜனங்களாக இருக்கிறோம். நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை அவருடைய கருத்திலே ஒப்புவித்தால் அவர் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை பரிசுத்தம் உள்ளதாக காக்க வல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நாம் முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். நாம் ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். எழுத்துக்குரிய ஆபிரகாமின் சந்ததிகள் அவரை அறியாதபடிக்கு, வேதத்தை ஆராயாதபடிக்கு, மேசியாவை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு புறம்பாக்கப்பட்டது போல நாம் புறம்பாக்கப்படாதபடிக்கு நாம் காத்துக்கொள்வோம். தேவனுக்கு விரோதமான பாவத்தையும் மனிதனுக்கு விரோதமான பாவத்தையும் நம்முடைய ஜீவியத்திலிருந்து அகற்றி போடுவோம். நம்முடைய சுயாதீன சித்தத்தையும் நம்முடைய ஜென்ம சுபாவத்தையும் நாம் அழித்து போடுவோம்.
நாம் சமாதானத்தின் ராஜா நம்மை ஆளுகை செய்தோம். நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நம்மை ஒப்பு கொடுப்போம். அவரோடு பலியினாலே உடன்படிக்கை பண்ண பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்றார். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே நாம் நிலைத்திருப்போம். பரிசுத்தருடைய மனவாட்டியாக நாம் மாற்றப்படுவோம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம்.